ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பம் அண்டு தேங்காய் பால் கோகோனட் மில்க் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன் வாசனைக்காக. சுகர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், அதை மிக்சியில் நான் அதை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃபில்டரில் நம்ம இந்த மாதிரி அந்த தேங்காய் பால் நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணணும். அட் சேம் டைம் நான் இந்த மாதிரி அதை நல்லா அந்த மாதிரி புழிஞ்சி விடும்போது நல்லாவே இன்னும் நம்மளுக்கு நிறைய ஜூஸ் அது இறங்கும். அந்த கோகோனட் மில்க்கு பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. அதே மாதிரி நான் ஆப்பத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 டம்ளர் 1 ஆழாக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். சும்மா 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு 2 hours ஊற வச்சுட்டு அதையும் நான் மிக்சியிலே தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் அந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ சும்மா 2 கரண்டி எடுத்து, இது நான்ஸ்டிக் ஆப்ப சட்டி தான். இந்த மாதிரி நம்ம அதை ஊற்றும் போது அதில் வந்து நல்ல ஹோல்ஸ் வரணும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஆப்பத்துக்கு இதுதான் கரெக்டான மெத்தட். நல்லா இந்த மாதிரி பாருங்கள் ஹோல்ஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த கிறிஸ்பாக நல்லா வரும். பாருங்கள், இப்போது தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் பாருங்கள், ஆல்ரெடி நான் 2 சுட்டு வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி வாழை இலையில் சுட சுட நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஆப்பம் தேங்காய் பால்ன்றது. நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. தேங்க்யூ.